அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. சென்னையில ஐடி பார்க்க கொண்டு வந்ததே நாங்க தான். ஆனா வந்து எங்களுக்கு வாக்களிக்காம டிவிக்கு வாக்களிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிருக்காரு. சரி, ரைட்டு. இப்போ என்னோட அபிப்பிராயத்தை நான் சொல்றேன். நான் வந்து என்டிகே டிஎம்கே எல்லாத்துக்கும் நிறைய ஆதரவா நானும் பேசியிருக்கேன். என்னோட அபிப்பிராயத்தை, இந்த கருத்துக்கு முரணான என்னோட அபிப்பிராயத்தை நான் சொல்றேன். இதுக்கு வந்து எல்லா அரசியல் கட்சி ஃபேன்ஸ் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் நெருங்கிறத விடு, இத்தனை ஆண்டு காலமா இத்தனை வருஷமா நான் சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் சன் டிவி, சன் மியூசிக் எல்லா திமுக சேனல்லையும் விஜய் படத்தை போட்டு போட்டு அவனை ரசிக மோகத்துல தள்ளது யார்? இத்தனை வருஷமா விஜய் சாங்கா சன் மியூசிக்ல போட்டு போட்டு டிஆர்பிக்கோசரம் மனசுல சின்ன பசங்கள்ல இருந்து இப்ப நான் வளர்ந்து நிக்கிறேன்ல, என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் மனசுல ரசிக மோகத்தை விதைச்சது யார்? இதே மாதிரி விதைச்சு அவன், அதாவது நான் இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு புரியுமா, நான் செந்தில் அண்ணாக்கே புரியுமா சொல்றேன். உங்க வீட்டுல உங்க மனைவி இருக்காங்களே, அவங்க மனைவிக்கு நீங்க சாப்பாடு போறீங்க, நீங்க வேலைக்கு போறீங்க, சம்பாதிங்க, சாப்பாடு போறீங்க. பிறந்ததுல இருந்தே அம்மா பாசம், அம்மா கூட வளர்ந்தவங்க, ஏதோ ஒரு விதத்துல உங்க மனைவி அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அங்க போயிட்டு நீ சாப்பிடுற சோறு அது நான் போடுறது அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? சரிங்களா? நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அரசியல் படுத்தாம, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அரசியலுக்குள்ள புகுத்தாம, விஜயோட படங்களை மட்டும், விஜயோட சாங்ஸ்ல மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து டிஆர்பிக்கோசரம் ஒரு திரும்ப போட்டுட்டே இருந்தா எல்லாரோட மனசுலயும் ஒரு நம்பகத்தன்மை வரதா செய்யும். புரியுதுங்களா? அத விஜய் கூட சொல்லுவாரு, நான் வந்து எல்லாரோட மனசுல புகுந்துட்டு தான் அந்த அரசியல் வந்திருக்கேன். புகுந்தது காரணம் திமுக, புகுற வச்சது திமுக, எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வந்து குத்துதே கொடையுதே அப்படின்னு சொல்லி போலோம்னா என்ன அர்த்தம்? ஆமா, கஷ்டம்தான். டிவிகேவோட ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு அரசியல் அறிவு இல்லாம ஒரு புதுமுகங்களா அவங்களை எப்படி சமாளிக்கிறதே தெரியாதுதான். அரசியல் படுத்தவே முடியாத ஒரு ரசிக மோகத்தில் இருக்காங்க. அந்த ரசிக மோகத்துக்கு முழுக்க காரணம்னா அது திமுக தான். இதை வந்து யாரும் ஒதுக்கி கமெண்ட் பண்ணி திமுகவோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா அந்த திமுக நான் ஆதரவான எவ்வளவு வீடியோ போட்டிருக்கேன், என்டிகே ஆதரவு வீடியோ போட்டிருக்கேன். எல்லா ஆடியன்ஸ், எல்லா ஃபேன்ஸுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. திமுக மட்டும்தான் ஒரு ரசிக மோக ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம். இது விஜய் வந்து அப்பாற்பட்ட விஷயம். விஜய் வந்து ஒரு அம்பு தான். அந்த வில்ல வந்து அம்பை வந்து யூஸ் பண்ணி வில்லா செயல்பட்டது இங்க திமுக தான். என் உயிரே கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நடிகர் மேல வந்து ஒரு பாசத்தை கிரியேட் பண்ணதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது திமுக தான். இப்படி வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது அது மிகப்பெரிய ஆலமரமா வளர்ந்து நிக்கிறப்ப இப்படி பண்ணிட்டீங்களேன்னு வந்து புலம்புறதுல எந்த விதத்துல நியாயம்? என்னோட முக்காடு நியூஸ் அப்படின்ற சேனல் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. சேம் நேம் கொடுத்ததுனால 2-3 சேனல் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஆலிசல் ஒரு சேனல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த ஒரு சேனல் மட்டும் தான் இருக்கு. அதனால வேற ஒரு இதுல வந்து புதுசா கிரியேட் பண்ணிருக்கேன். 0ல தான் இருக்கும், 0 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கும். கொலாபஸ்ல இந்த அக்கௌண்ட்டை போடுறேன், ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பண்ணலாம், நான் 0ல இருந்து திருப்பி ஆரம்பிப்பேன். ஓகே, நன்றி, வணக்கம்.